நிறைய விஷயங்கள் உடனடியாக செய்யப்படுது. நேற்று கூட ஒரு பெண்மணி 10 ஆண்டுகளாக நான் ஒரு பேர் மாற்றதாக இது பண்ணேன். ஆனால் தற்போது எனக்கு ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருந்தாங்க. ஆனால் இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் கடைசி தேர்தல் வரும் நேரத்தில் மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. 4 ஆண்டு காலமும் இது போன்ற திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆட்சி வந்தது 2021 மே மாதம் 7ஆம் தேதி. அதே 2021 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தான் மக்களை தேடி மருத்துவம் போனது. அந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டமும் ஆட்சி வந்த 3 மாதத்தில் ஆரம்பித்தது. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லேயே ஆரம்பித்தது. அது என்ன 4 வருஷம் கழிச்சு ஆரம்பித்தது. அந்த ஆகஸ்ட்டில் ஆரம்பித்த அந்த திட்டத்தில் இன்றைக்கி 2,43,00,000 பேர் பயனடைந்திருக்கிறார். அந்த திட்டத்திற்காக இன்றைக்கு ஐநா சபையே யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு ஐநா சபையின் விருதையே தந்திருக்கிறது. அதே மாதிரி அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தை தொடங்கினார். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறு திட்டங்கள், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், அதேபோல் பாதம் பாதுகாப்போம், இதயம் காப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், இது மாதிரியான எல்லா திட்டங்களும் துறைகள் தோறும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலான திட்டங்கள் தான் உங்களுடன் ஸ்டாலினும் வருமுன் காப்போம் என்கின்ற திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2023 சேலத்தில் 2022 சேலத்தில் தொடங்கினாங்க. இந்த